Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. முழு கல்வி அறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலமாக மிசோரம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வடகிழக்கு மாநிலமான மிசோரம் இதனை சாதித்தது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பொதுவாக வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவில் புறக்கணிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதாக சிலர் குறிப்பிடுவதுண்டு. ஆனால் புறக்கணிக்கவே முடியாத ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது வடகிழக்கு மாநிலமான மிசோரம். எப்படின்னு கேட்குறீங்களா? கல்வி எனும் அழியாத செல்வம் மூலமாகத்தான். மிசோரம் 100க்கு 100 எடுத்தது எப்படி? சத்தமே இல்லாத சாதித்த மிசோரம் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். 1901ஆம் ஆண்டு மிசோரத்தினுடைய மக்கள் தொகையில் மொத்தமே 1% பேர் தான் எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள். 2001ஆம் ஆண்டு 100 வருடத்தில் 89% அதிகரிக்கிறது. இதுவே 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 91% பேர் எழுத்தறிவு பெற்றிருக்கிறார்கள். 2025ஆம் வருடம் இது 100% மாறி இருக்கிறது. எப்படி மாறியது? இந்த மேஜிக் எப்படி நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். மிசோரம் மாநிலத்தில் மொத்த மக்கள் தொகை 10,91,14 பேர் 2011 மக்கள் தொகையின் அடிப்படையில் இருக்கிறாங்க. தற்போது 2025 சுமார் 12.5 லட்சம் மக்கள் இருக்கலாம்னு கணிக்கப்படுது. கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற பட்ஜெட் 2,374 கோடி. மொத்த பட்ஜெட்டில் இது 15.6% ஆகும். வருடந்தோறும் கல்விக்காக ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் தொகை 12% அதிகரிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், பட்ஜெட் அதிகரிக்கப்படுகிறது, அதுவும் கல்விக்கான பட்ஜெட். பள்ளிகளை எடுத்துக்கொண்டால் தொடக்கப்பள்ளி 1935 பள்ளிகளும், உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி எடுத்துட்டா 204 பள்ளி இருக்குது. மொத்தமாக 4398 பள்ளிகள் மாநிலம் முழுவதும் செயல்படுகிறது. 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி அப்படிங்கிற ஒரு விகிதத்தில் மிசோரம் மாநிலம் முழுவதும் கல்வி நிலையங்களால் நிரம்பி இருக்கிறது. ஆசிரியர்கள் 23,049 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. மாணவர்கள் 3,06,154 பேர் இருக்காங்க. சராசரியாக 13 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விகிதத்தில் மிசோரம் மாநிலத்தில் எழுத்தறிவு பரவி கிடக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான முக்கியமான காரணங்கள், முதல் காரணம் இதனுடைய வரலாற்று பின்னணி தான். கிறிஸ்டியன் மிஷனரி பள்ளிகள் 40% பள்ளிகள் மிசோரத்தில் இயங்கி வருது. அதன் மூலமாகத்தான் கல்வியினுடைய வளர்ச்சி பெருக்கப்படுகிறது. சமூக கட்டமைப்பில் கல்வியின் முக்கியத்துவம், மிசோ மக்கள் பொதுவாகவே கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள். மாநில அரசின் கொள்கைகளையும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லணும். 2001 2025 வரையும் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது 200% அதிகரிச்சிருக்கிறது. சிறந்த ஆசிரியர் பயிற்சி, மிசோரம் மாநிலத்தில் ஒருவர் ஆசிரியராக வேண்டும் என்றால் அது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா ஆசிரியர்களுக்கான பயிற்சி கொடுப்பது, ஆசிரியர்கள் தேர்வு செய்வதற்கே மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. தாய்மொழியில் ஆரம்ப கல்வி, பெண்கள் கல்வி வளர்ச்சி, வாசிப்பு கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். மிசோரம் மக்கள் நாள்தோறும் நாளிதழ்கள் தவறாமல் படிப்பார்கள். சவால்களை எதிர்கொண்டு வெற்றி அடைந்தது. மிசோரம் மாநிலத்தை நம்ம ஒரு மாநிலத்தோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய புதுச்சேரியோடு நம்ம ஒப்பீடு செய்யலாம். ரெண்டினுடைய மக்கள் தொகையும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கிறது. புதுச்சேரியில் 16.9 லட்சம் மக்கள் தொகையும், மிசோரமில் 12.5 மக்கள் தொகையும் இருக்கிறாங்க. புதுச்சேரியில் உள்ள பள்ளிகள் 1000 1500 வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மிசோரம் மாநிலத்தில் 4398 பள்ளிகள் இருக்கிறது. கல்விக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டில் புதுச்சேரி 11%, மிசோரம் மாநிலம் 15.6%. எழுத்தறிவில் புதுச்சேரி 87% பெற்றிருக்கிறாங்க. மிசோரம் 100% அடைந்து விட்டார்கள். ஆசிரியர் மாணவர்களுடைய விகிதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு ஆசிரியருக்கு 30 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் மிசோரம் மாநிலத்தில் ஒரு ஆசிரியருக்கு 13 மாணவர்கள் அப்படிங்கிற விகிதத்தில் கல்வியின் பெருக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வடகிழக்கு மாநிலம். வடகிழக்கு மாநிலமான மிசோரமினுடைய அடுத்த கட்ட இலக்காக உயர்கல்வியிலும் நாங்கள் முன்னேறுவோம் என சூளுரைத்திருக்கிறார் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.